கர்த்தர் எங்கள் வாழ்க்கையிலே செய்த நன்மைகள் ஆசீர்வாதங்களுக்காக கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்த நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தாவே, இந்த காலை ஆராதனை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். வரவேண்டியவர்களை நேரத்தோடு கூட தடைகளை உடைத்து நீர் கொண்டு வரும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியையும் தேவன் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. ஆண்டவர் உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய ஆசீர்வாதங்களை கர்த்தருடைய பாதத்திலே நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலே தேவன் உம்முடைய கிரியையை செய்து ஆண்டவரே, இந்த வருடத்தின் முடிவிலே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரித்து உம்மை பாடி உமக்கு நன்றி செலுத்த கர்த்தர் எங்கள் கொடுக்கிற இந்த வாய்ப்புகளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை ஆராதனைக்கு வந்தவர்கள் வந்த வண்ணமாக அல்ல, இங்கிருந்து திரும்பி போகும்பொழுது கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நான் பெற்று செல்கிறேன். மன உளைச்சலோடு கூட, மன பாரத்தோடு கூட நான் வந்தேன். கர்த்தர் என்னை தேற்றினார், ஆசீர்வதித்தார், எனக்கு நம்பிக்கையை தந்தார், என் வாழ்க்கையிலே ஒரு புது வழியை கற்ற தந்தார் என்பதை அறிந்து நாங்கள் இந்த இடத்தை விட்டு செல்ல, ஆண்டவரே, நீர் எங்கள் மேல் உம்முடைய கிருபை, உம்முடைய அருளை ஆண்டவரே பொழியும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தரை ஸ்தோத்தரித்து கர்த்தரை உயர்த்தி நாம் பாடல்களை பாடுவோம். பிரைஸ் காட். நல்லவர், அவர் வல்லவர், அவர் தயையோ என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், அவர் வல்லவர், அவர் தயையோ என்றும் உள்ளது. பெரு வெள்ளத்தின் இரைச்சல் போல துதித்திடுவோ அவர் நாமம். பெரு வெள்ளத்தின் இரைச்சல் போல துதித்திடுவோ அவர் நாமம். இயேசு நல்லவர், அவர் வல்லவர், அவர் தயையோ என்றும் உள்ளது. நல்லவர், அவர் வல்லவர், அவர் தயையோ என்றும் உள்ளது. பெரு வெள்ளத்தின் இரைச்சல் போல துதித்திடுவோ அவர் நாமம். பெரு வெள்ளத்தின் இரைச்சல் போல துதித்திடுவோ அவர் நாமம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மகத்துவமும் ஞானமும் ஸ்தோத்திர கனமும் வல்லமை பலனும் என் இயேசுவுக்கே. மகத்துவமும் ஞானமும் ஸ்தோத்திர கனமும் வல்லமை பலனும் என் இயேசுவுக்கே. மகத்துவமும் ஞானமும் ஸ்தோத்திர கனமும் வல்லமை பலனும் என் இயேசுவுக்கே. யெகோவாவிடம் எடுத்து சொன்னேன் என் குறையெல்லாம், அவர் கேட்டார். யெகோவாவிடம் எடுத்து சொன்னேன் என் குறையெல்லாம், அவர் கேட்டார். பாவக்குழியில் வீழ்ந்த என்னை பாசமுடனே தூக்கிவிட்டார். பாவக்குழியில் வீழ்ந்த என்னை பாசமுடனே தூக்கிவிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மகத்துவமும் ஞானமும் ஸ்தோத்திர கனமும் வல்லமை பலனும் என் இயேசுவுக்கே. மகத்துவமும் ஞானமும்
வல்லவரை புகழ்ந்திடவே புது பாடல் எனக்கு தந்தார் புகழ்ந்திடவே. அல்லேலூயா அல்லேலூயா மகத்துவமும் ஞானமும் மகத்துவமும் ஞானமும் ஸ்தோத்திர கணமும் வல்லமை பலனும் என் இயேசுவுக்கே. மகத்துவமும் ஞானமும் ஸ்தோத்திர கணமும் வல்லமை பலனும் என் இயேசுவுக்கே. இயேசு நல்லவர், அவர் வல்லவர், அவர் தயையோ என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், அவர் வல்லவர், அவர் தயையோ என்றும் உள்ளது. பேரு வெள்ளத்தின் இரைச்சல் போல துதித்திடுவோம் அவர் நாமம். பேரு வெள்ளத்தின் இரைச்சல் போல துதித்திடுவோம் அவர் நாமம். அல்லேலூயா 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 மகத்துவமும் ஞானமும் ஸ்தோத்திர கணமும் வல்லமை பலனும் என் இயேசுவுக்கே. மகத்துவமும்
சந்நிதானம் நித்திய பேரின்ப காருண்யத்தால் என்னை சூழ்ந்து கொண்டீர். பூலோகமும் நன்மையாலும் அன்பாலும் நிறைந்துள்ளது. உம் சமூகம் என்றும் பேரானந்தம், சந்நிதானம் நித்திய பேரின்ப காருண்யத்தால் என்னை பூலோகமும் நன்மையாலும் அன்பாலும் நிறைந்துள்ளது. ஏராளமாய் தாராளமாய் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் தருகின்றே அனுபவிக்க. ஏராளமாய் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் அனைத்தையும் தருவின்றி அனுபவிக்க. ஏராளமாய் தாராளமாய் வேண்டிக் கொள்வதற்கும் அனைத்தையும் தருகின்றி அனுபவிக்க. ஏராளமாய் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் இன்றீர் அனுபவிக்க. Exceedingly abundantly far above all we could ever ask or think. Exceedingly abundantly you give us all things to enjoy. Exceedingly could ever ask or think. Exceedingly you give us all things to enjoy. அன்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலையானவர் உயர்த்தப்படுவீராக, ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருக தேடக உயர்ந்த அடைக்கலம் ரட்சண்ய கொம்பு. நீரன் கண்மலை, என் கோட்டை, என் தேவன், நான் நம்பும் துருக தேடக உயர்ந்த அடைக்கலம் ரட்சண்ய கொம்பு. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். பாடுவோமா? என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் கண்மலையானவர் உயர்த்தப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலையானவர் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாயிருந்தீர். ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாயிருந்தீர்.
துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கன்மலையானவர் துதிக்கப்படுவீராக. ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. நீரன் கன்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவர், நான் நம்பும் துருகம், கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு. நீரன் கன்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவர், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருக்கும் போது நான் அபயமிட்டேன். என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருக்கும் போது நான் அபயமிட்டேன். உயரத்தில் இருந்து உம் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கி விட்டீர். உயரத்தில் இருந்து உம் கரம் நீட்டி பிடித்து தூக்கி விட்டீர். என் பலனாகிய கர்த்தாவே, அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் கன்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. கன்மலையானவர் உயர்த்தப்படுவீராக. ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. கர்த்தரை இந்த நேரத்தில் நம்ம நீங்க இருக்கிற இடத்துல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை ஆராதித்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த உலகம் ஒன்றுமில்லை. இந்த உலகத்திலே கர்த்தர் தான் நமக்கு எல்லாவற்றையும் தந்திருக்கிறார். நமக்கு இருக்கிற எல்லாவற்றையும் இந்த தேவன் தான் தந்திருக்கிறார். இந்த தேவனுக்கு நாம் எவ்வளவு நன்றி செலுத்த வேண்டும். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நீர் எனக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காக, என் குடும்பத்திற்காக, என் பிள்ளைகளுக்காக, என்னுடைய வேலைக்காக, என்னுடைய சபைக்காக, கர்த்தர் எனக்கு தருகிற ஆலோசனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி இந்த நேரத்தில் கர்த்தர் ஆராதிப்போம். கண்களை மூடி, ஆண்டவரே, உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறேன், உம்மை நான் ஸ்தோத்திரிக்க வந்திருக்கிறேன் கர்த்தாவே. ஹalleluya. Oh God, we thank you Jesus. Thank you Jesus. Oh, praise you Jesus. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. ஆராதனைக்குள் வாசம் செய்யும் ஆவியானவரே, எங்கள் ஆராதனைக்குள் இன்று வாசம் செய்கிறே. ஆராதனைக்குள் வாசம் செய்யும் ஆவியானவரே,
ஸ்தோத்தரிக்கிறேன் கர்த்தாவே. என் இருதயத்திலே நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை ஆராதிக்கிறேன். உம்மை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் கர்த்தாவே. பொழுதிலிருந்து என்னை தூக்கி எடுத்தீர் ஆண்டவரே. எங்கேயோ கிடந்த என்னை உம்முடைய இரத்தத்தால கழுவி உம்முடைய பிள்ளை ஆக்கினீர். அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற ஒரு ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தந்தீர். இப்பொழுதெல்லாம் ஜெபித்தோமோ பரலோகத்திலிருந்து எங்களுக்கு பதில் தந்தீர் ஆண்டவரே. அநேக உபத்திரவங்களை நாங்கள் சந்தித்து கர்த்தர் எங்களை மேற்கொள்ள வைத்தீர் ஆண்டவரே. கடலும் காற்றும் எங்களை அழிக்க முடியவில்லை. நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற விசுவாசத்திற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ரட்சிப்புக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. Praise you Jesus. நீர் எங்களுக்கு நல்லவர் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு நல்லவர் ஆண்டவரே. Lord, you have been good to us, Lord. நீர் எங்களுக்கு நல்லவராகவே இருந்தீரே. ஓ, இந்த நேரத்தில் நாங்கள் சொல்லுகிறோம், ஓ, you have been good to us, Lord. எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் எங்களுக்கு நல்லவராய் இருந்தீர் ஆண்டவரே. ஓ Lord, you are good in our life, Lord. Lord, where would have been, Lord? நாங்கள் எங்கே இருந்திருப்போம் கர்த்தாவே? நீர் இல்லை என்றால் நாங்கள் ஒன்றுமே இல்லையே கர்த்தாவே. நீர் இல்லை என்றால் எங்களுடைய வாழ்க்கை அழிவிலே போயிருக்கமே கர்த்தாவே. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya, hallelujah, hallelujah. Where would I be if you had not been by my side? How could I rise to meet the morning of the day? Your tender mercy always calling from behind. At times I could not see you, even though you were close by. Lord, you are good. You are good. Your mercy forever endure. பாடுவோமா? Lord, you are good. You are good, and your mercy forever endures. Lord, you are good. You are good, and your mercy forever endures. Help me to see your loving kindness. Help me to see you as you are. Help me to see your loving kindness. Help me to see you as you are, as you really, really are. Lord, you are good. எழும்பி நின்று நாம் பாடி கர்த்தரை ஆராதிப்போமா? Mercy forever endures. Lord, you are good. Lord, you are good. You are good, and your mercy forever endures. Lord, you are good. You are good, and your mercy forever endures. சொல்லுவோமா? Lord, you are good. You are good, and your mercy forever endures. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன். உன்னதமானவரே, உம் அதிசயங்கள் எல்லாம்
சொல்லுவோமா? Thank you, Lord. I am what it says. I have what it says I have. I can do what it says I can do. Today, I'll be taught the word of God. My mind is alert. My heart is receptive. I will never be the same. In Jesus' name, Amen. Praise the Lord. Praise the Lord. இந்த காலையிலே நம்முடைய வேத தியானத்திற்காக 72ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். Psalm 72 and verse 18. 72ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்தை நான் ஆங்கிலத்திலும் தமிழிலும் நான் வாசிக்கிறேன். Blessed be the Lord God, the God of Israel, who doeth wonderful things. இஸ்ரவேலின் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவரே அதிசயங்களை செய்கிறவர். Praise the Lord. இந்த வசனத்தின் முதல் பாகத்தை இந்த காலையிலே நாம் தியானிக்க போகிறோம். We are going to meditate the first part of verse 18. இஸ்ரவேலின் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாள் முழுவதும் இந்த வசனம் நம் இருதயத்திலே அது ரீங்காரமாக அது ஒலித்து கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவனாக இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எவ்வளவு ஸ்தோத்திரங்கள் கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்த முடியுமோ இந்த நாளிலே இந்த இஸ்ரவேலின் தேவனுக்கு நாம் ஸ்தோத்திரங்களை செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் இன்றைக்கு ஏன் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க வேண்டும்? இந்த இஸ்ரவேலின் தேவனுக்கு நாம் ஏன் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க வேண்டும் என்றால், அவர் நம்மை விட பெரியவர். நமக்கு அவர் தந்த ஆசீர்வாதங்களை காட்டிலும் இந்த தேவன் பெரியவர். நம்முடைய பிரச்சனையை காட்டிலும் இந்த தேவன் பெரியவர். ஆமென். Praise the Lord. He is bigger than us. This God of Israel is bigger than the blessings that He has given us. And this God of Israel is bigger than all our circumstances and problems. இந்த பிரச்சனைகள், இந்த ஆசீர்வாதங்கள் நம்மை குறித்த ஒரு நினைவை நாம் வைத்திருப்போமே ஆனால் ஆண்டவரை நாம் நினைக்க முடியாது. அநேக வேளைகளில் நாம் சோர்ந்து போவதற்கு காரணம் ஆண்டவரை சிறியவராக மாற்றி விடுகிறோம். When we make God smaller than our circumstance, when we reduce God to a minimal than our blessings, we become discouraged. ஒரு மனிதன் செய்கிற ஸ்தோத்திரத்தை பார்த்து, ஒரு மனிதன் செய்கிற கர்த்தரை உயர்த்துகிற காரியத்தை பார்த்து அவன் கர்த்தரை ஃபோக்கஸ் பண்ணுகிறானா, என யாரை ஆசீர்வாதத்தை பார்க்கிறானா என்பதை நாம் பார்க்க முடியும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? யோபு நமக்கு ஒரு மாதிரியை நமக்கு காண்பிக்கிறார். யோபுவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 20 முதல் 22. Book of Job chapter 1 verse 22 verse 22. யோபு 1ஆம் அதிகாரம் 20, 21, 22. அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்றான். பாருங்கள், ஆண்டவருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று யோபு சொல்லுகிறான். Job was blessing and praising the name of God. எதை சொல்லி யோபு சொல்கிறார் என்றால், ஆண்டவர் எனக்கு கொடுத்தார், ஆண்டவர் என்னை விட்டு எடுத்தார். என் தாயின் கற்பத்திலிருந்து நான் வெளியே வரும்பொழுது எப்படி வந்தேன்? நிர்வாணமாய் வந்தேன். அந்த நிர்வாணத்தை குறித்து அவர் முக்கியப்படுத்தவில்லை. அவர் என்ன சொல்கிறார் என்றால், வெறும் கையாக தான் இந்த உலகத்திலே நான் பிறந்தேன். When I was born into this world, I did not have anything. இப்போ நம்ம கையெல்லாம் அப்படி தூக்கி பார்த்தோம்னா எத்தனை விரலில் மோதிரம் இருக்குன்னு தெரில, தப்பாக சொல்லலை. அப்போ நம்ம கையில் வாட்ச் இருக்கும் இல்லையா? உங்கள் அம்மா வயிற்றுலேருந்து பிறக்கும் போது நல்ல ரிங்கோடு பிறந்தோமா? இல்லை.
அதை தான் அவர் சொல்லுகிறார். நாம் இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுது ஒன்றுமில்லாமல் பிறந்தோம். மரித்து போகும் பொழுது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போக போகிறோமா? ஒன்றுமில்லாமல் தான் போக போகிறோம். அவர் என்ன சொல்கிறார் என்றால், என் வாழ்க்கையை வாழ்ந்த நாட்களில் எல்லாம், இந்த யோபுவின் 1ஆம் அதிகாரத்தை வாசித்தால், யோபு ஒரு பாவி அல்ல, ஒரு ஐஸ்வர்யவான். கர்த்தர் யோபுவை ஆசீர்வதித்திருந்தார். ஆனால் ஒரு சில நாட்களிலே அவன் எல்லாவற்றையும் இழந்து போனான். He lost 10 children in one day. He lost all his wealth. தன்னுடைய ஐஸ்வர்யத்தை எல்லாம் இழந்து விட்டான். தன்னுடைய சரீரத்திலும் வியாதி வந்து விட்டது. அந்த நேரத்தில் அவன் என்ன சொல்கிறான்? கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதிலிருந்து வருகிற சத்தியம் என்னவென்றால், நமக்கு சுற்றுப்புறத்தில் இருக்கிற காரியங்கள் நமக்கு சந்தோஷத்தை தருவதில்லை. சுற்றிலும் இருக்கிற வசதிகள் நம்முடைய சந்தோஷத்தை அதிகரிக்காது. ஆனால் நமக்குள்ளாக இருக்கிற இயேசு கொடுத்த சமாதானம் தான், ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பு தான் நமக்கு என்ன கொடுக்கிறது? எந்த நேரத்திலும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நமக்கு தருகிறதா இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ இந்த நாளிலே நாம் எதற்கெல்லாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும்? ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் செய்திருக்கிறார்? What and for what should I give praise to the Lord? 5 ஸ்தோத்திரங்களை உங்கள் மத்தியிலே நான் வைக்க விரும்புகிறேன். வேத புத்தகத்திலே அநேகர் இருக்கிறார்கள். நான் 5 மாத்திரம் நமக்கு நேரம் அனுபவிக்கும் உங்கள் மத்தியிலே வைக்க விரும்புகிறேன். எதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும்? நான் எதற்காக கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்க வேண்டும்? We have to praise God and bless His name for 5 things. 5 காரியத்திற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். முகவரியிலே நான் அந்த குறிப்புகளை, சிந்தனைகளை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். Number 1, we have to praise God for God is our redeemer. தேவன் நம்மை மீட்டெடுத்தார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். Number 2, we have to praise God because God is our restorer. நமக்கு காரியங்களை மறுபடியுமாக கொடுத்தவர். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். மூன்றாவதாக, we have to bless and praise the name of the Lord because He has recommended us in many things. நமக்காக அவர் பரிந்து பேசி சிபாரிசு செய்தபடியால் கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும். நான்காவதாக, we have to praise God because He is our reformer. என் வாழ்க்கையை இந்த வருஷத்திலே சீர்திருத்தினார். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். நம்பர் 5, கடைசியாக, I have to praise God because God has refreshed my life. He is my refresher. கர்த்தர் என் வாழ்க்கையை புதுப்பித்து கொடுத்தார் இந்த வருஷத்திலே. அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமென். இந்த 5 காரியங்களையும் 5 நபர்கள் கர்த்தரை ஸ்தோத்தரித்தார்கள். அந்த வசனத்தை உங்களுக்கு தந்து கர்த்தருக்கு நாம் நன்றியும் ஸ்தோத்திரத்தையும் ஏறெடுப்போமாக. Why should we praise God? கர்த்தருக்கு நாம் எப்படி ஸ்தோத்திரிக்க வேண்டும்? முதலாவதாக, யாத்ராகமம் 18ஆம் அதிகாரம், எக்ஸடஸ் சாப்டர் 18, யாத்ராகமம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யாத்ராகமம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். உங்களை எகிப்தியரின் கைக்கும் பார்வோனின் கைக்கும் தப்புவித்து எகிப்தியருடைய கையின் கீழிருந்த ஜனத்தை விடுவித்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Blessed be the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 10ஆம் வசனத்தை சொன்னவர் ஜெத்ரோ, மோசஸுடைய மாமன், the uncle of Moses, the father-in-law of Moses. 18ஆம் அதிகாரத்திலே எத்ரோவும் மோசேயின் மனைவி, மோசேயின் பிள்ளைகள் மோசேயை வந்து சந்திக்கிறார்கள். அந்த வனாந்திரத்திலே மோசேயை வந்து சந்திக்கும் பொழுது எத்ரோ மோசேயை பார்த்து சொன்ன முதல் வசனம் என்றால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்ரோ வந்து ஒரு ஆசாரியனாக இருந்தான். He was a priest of God. இந்த வசனத்தில் நீங்கள் பார்க்கும்போது 10ஆம் வசனத்தில் அவர் எதை குறித்து பேசுகிறார் என்று பாருங்கள். உங்களை எகிப்தியரின் கைக்கும் பார்வோனின் கைக்கும் தப்புவித்து எகிப்தியருடைய கையின் கீழ் இருந்த ஜனத்தை விடுவித்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எகிப்து
அந்த பார்வோன் ராஜா 2 பேருடைய கைகள் மிகவும் கொடூரமான கைகள். ஆண்டவர் என்ன செய்தார் என்றால், இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோனுடைய கைக்கும் அப்புறம் எகிப்தினுடைய கையிலிருந்தும் கர்த்தர் யாரை விடுவித்தார்? இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்தார். நன்றாக நீங்கள் பாருங்கள். இதை எத்ரோ மோசேயை பார்த்து சொல்லுகிறார் என்றால், மோசே தான் கர்த்தருடைய தலைவர். he was leader selected by God. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அருமையாக விடுதலையாக்கி வெளியே கொண்டு வந்தார். விடுதலையாக்கி கொண்டு வந்தார். 2 காரியத்தை இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். ஒன்று, எகிப்து என்பது பாவத்திற்கும் உலகத்திற்கும் அடையாளமாக இருக்கிறது. ஈஜிப்ட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சின் அண்ட் த வேர்ல்டு. எகிப்தில் இருந்த வசதிகள் ஏராளம். எகிப்தில் அன்னைக்கு இருந்த படிப்பு, யூனிவர்சிட்டிஸ் ஏராளமாக இருந்தது. ஞானம் இருந்தது, செழுமை இருந்தது, எல்லாம் இருந்தது. இது எல்லாம் இருக்கும் பொழுது வருகிற ஒரு பெரிய பிரச்சனை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏன் எகிப்திலே எல்லாம் இருந்தது? The greatest education was in Egypt. The greatest civilization, கலாச்சாரம் எகிப்தில் இருந்தது. எகிப்தில் இல்லாத மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இல்லை. நமக்கு நல்லா தெரியும், மம்மீஸை பற்றி வாசித்திருக்கீங்க. எப்படி ஒரு பிரேதத்தை அவர்கள் பல 1000 ஆண்டுகள் அந்த என்ன சொல்கிறது பிரமிட்ஸில் ப்ரிசர்வ் பண்ணாங்க. ஆல் மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் எகிப்தில் இருந்தது. ஆனால் இவைகள் எல்லாம் இருந்தாலும் அந்த இடத்துல கர்த்தர் இல்லாமல் இருந்தால் விக்கிரக ஆராதனை அந்த எகிப்தில் இருந்தது. அதிகமான ஆசீர்வாதங்கள், அதிகமான அட்வான்ஸ்மெண்ட்ஸ், அதிகமான ஃபெசிலிட்டிஸ் இருக்கும் பொழுது இவைகளெல்லாம் நம்மை அடிமைப்படுத்திவிடும். ஆல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் தட் வாஸ் இன் ஈஜிப்ட் மேட் இஸ்ரேலைட்ஸ் ஸ்லேவ் டு இட். நாம் இந்த காரியங்களை சேவிக்க ஆரம்பித்து விடுகிறோம். ஆகவே இவர்கள் எகிப்திலே அடிமைகளாக இருந்தார்கள். பார்வோனும் இவளை அடிமைப்படுத்தினான், அதிகமான வேலை கொடுத்தான். யாத்ராகமம் 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்திருப்பீர்கள். அதிகமான வேலை. 24 மணி நேரம் ஒரு நாளைக்கு இருந்தால் 36 மணி நேரம் வேலை அவங்களுக்கு. இதை யோசித்து பார்த்துருக்கீங்களா? இன்றைக்கி உங்களெல்லாம் பார்த்தா அதான் சொல்லுவோம் இல்லையா? நம்ம பார்த்தா என்ன சொல்லுவோம்? டைமே இல்லை பாஸ்டர். ஒருத்தர் இந்த இடத்துல டைம் இருக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். டைமே இல்லை பாஸ்டர். 24 மணி நேரம் நமக்கு பத்தலை. எகிப்து என்றால் அதுதான் பார்வோனுடைய ஹார்ட். நீங்கள் யாத்ராகமத்தை வாசினா 18 தடவை பார்வோன் தன் இருதயத்தை கடினப்படுத்தினான். ஃபாரோ hardened his heart 18 times எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது அந்த எகிப்திலிருந்து கர்த்தர் அவங்க ஜனத்தை பழுதாக்காமல் கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். அந்த அடிமையிலிருந்து, அந்த வேலையின் அடிமையிலிருந்து, அந்த ஆட்டிடியூட் ஆஃப் பாண்டேஜ், அதிலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்கினார். அதை தான் சொல்லுகிறார், உங்களை விடுவித்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் அதை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், சில நேரத்தில் நமக்கு கர்த்தர் நினைவுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டும். God who redeemed them, அவர்களை மீட்டெடுத்த தேவன். 8ஆம் 9ஆம் 10ஆம் வசனத்தை இந்த 18ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, பின்பு மோசே கர்த்தர் இஸ்ரவேலின் நிமித்தம் பார்வோனுக்கும் எகிப்துக்கும் செய்த எல்லாவற்றையும், வழியிலே தங்களுக்கு நேரிட்ட எல்லா வருத்தத்தையும், கர்த்தர் தங்களை விடுவித்து ரட்சித்ததையும் தன் மாமனுக்கு விவரித்து சொன்னான். ஆண்டவர் நமக்கு செய்த ஆசீர்வாதங்களை அன்றைக்கு நாம் அனுபவிப்போம். பின்பாக என்ன செய்து விடுவோம்னா மறந்து விடுவோம். இட் இஸ் வெரி நேச்சுரல் ஃபார் அவர் ஹியூமன் மைண்ட் டு ஃபர்கெட் த பிளெஸ்ஸிங்ஸ் ஆஃப் காட். அதனால தான் கர்த்தர் மோசேயினுடைய மாமனை வைத்து மோசேக்கு என்ன சொன்னார் என்றால், கர்த்தர் உன்னையும் இஸ்ரவேலரையும் விடுவித்ததுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மோசஸ், டோன்ட் ஃபர்கெட். ஆண்டவர் உங்களை விடுவித்ததை நீ மறந்துவிட வேண்டாம். எவ்வளோ 430 வருஷங்கள் அடிமையாயிருந்த இஸ்ரவேலரை கர்த்தர் விடுவித்தார். எவ்வளோ ஒரு பெரிய ஒரு பாண்டேஜ், எவ்வளோ ஒரு பெரிய கட்டுகளில் இருந்த இஸ்ரவேலை விடுவித்தார். அதை உனக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். God who redeemed you. இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்காமல் போனால், மோசே நீ எங்கே இருந்திருப்பாய், நான் எங்கே இருந்திருப்பேன்.
மோசே என்ன ஆகியிருப்பார் என்றால் அடுத்த பார்வோனாக மாறியிருப்பார். He would have become the next Pharaoh of Egypt. But God redeemed them. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் என்ன செய்திருக்கிறார்? நம்ம விடுவித்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். நம்மேல இருக்கிற எகிப்தினுடைய சாபங்கள், நம்மேல் இருக்கிற நம்முடைய வேலையினுடைய சாபங்கள், இந்த ஒரு வருஷம் முழுவதும் நம்ம வேலை செய்கிற இடத்துல கர்த்தர் நம்மை அடிமைப்படுத்தாமல் யாருக்கும் எந்த காரியத்திற்கும் எகிப்தின் ஆவிக்கும் நாம் அடிமைப்படாதபடி கர்த்தர் உங்களையும் என்னையும் விடுவித்திருக்கிறார். இன்றைக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி we have to rehearse, we have to bring it back again. நாம் அதை ரிவ்யூ பண்ண வேண்டும். ஒரு நோட் புக் எடுத்து எழுத வேண்டும். கர்த்தர் எதிலிருந்தெல்லாம் விடுவித்தார் என்னை, நான் இந்த இடத்துல இருந்திருந்தால் நான் அடிமையாக இருந்திருப்பேன், பார்வோனுடைய கை என்னை மேற்கொண்டிருக்கும். முதலாவதாக இதுதான் கர்த்தர் நமக்கு சொல்கிறது. ஐ வாண்ட் டு ரிஹர்ஸ் த ரிடம்டிவ் பவர் ஆஃப் காட். கர்த்தர் அவர்களை விடுவிக்கவில்லை என்றால் ஒருவனும் அவர்களை விடுவித்திருக்க முடியாது. இன்றைக்கு உங்களையும் என்னையும் விடுவிப்பது கர்த்தர் மட்டும்தான். நமக்கு இந்த வருஷம் முழுவதும் இருந்த அடிமைத்தனங்கள், எவ்வளவு அடிமைத்தனங்கள், வியாதிகள், வெள்ளங்கள், அடிமை போல வந்து கர்த்தர் நம்மை அதில் சிக்கிவிடாதபடி கர்த்தர் நம்மை விடுவித்தார். முதலாவதாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு எதற்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும்? எகிப்துடைய கைகளுக்கு என்னை மீட்டெடுத்த கர்த்தர், the Lord who redeemed me. இரண்டாவது காரியத்துக்கு நேராக கடந்து செல்வோம். ரூத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம், புக் ஆஃப் ரூத் சாப்டர் 4. ரூத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ரூத் சாப்டர் 4 and verse 14. அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயவு செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் பேர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கடவது. அங்கு அந்த வார்த்தையை நான் வாசிக்கிற ஒவ்வொரு வசனத்திலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், blessed be the name of the Lord, அதை கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். அப்பொழுது அங்கிருந்த ஸ்திரீகள் எல்லாம் நகோமியிடம் வந்து என்ன சொல்கிறாங்க? உனக்கு தயவு செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ரூத்தின் புத்தகம் 4 அதிகாரம் தான், only 4 chapters. இந்த 4 அதிகாரத்திலே அதிகமான சரித்திரத்தை நாம் வாசிக்கலாம். பெத்லஹேம் என்னும் ஊர் இருந்தது. பெத்லஹேம் ஊரிலே எலிமெலெக், நகோமி என்றவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு 2 மகன்கள் இருந்தார்கள். மகளோன், கில்லியோன் என்ற 2 மகன்கள் இருந்தார்கள். பெத்லஹேமிலே வறட்சி, பஞ்சம் வந்தபோது அவர்கள் பெத்லஹேமை விட்டு அவர்கள் பக்கத்தில் இருக்கிற அந்த மோவாப் தேசத்துக்கு போகிறார்கள் உணவு தேடி. கிராஸ் இஸ் நாட் ஆல்வேஸ் green on the other side. கிராஸ் இஸ் green on the other side சொல்கிறாங்க. I don't think so. It is always true. Grass may not be green. It may be straw on the other side. It may be dry on the other side. இவங்க மோவாபுக்கு போனாங்க, அங்கே போய் பிழைத்து கொள்ளலாம் என்று. அங்கே சென்றபோது 2 மகன்களும் திருமணம் செய்து, மகளோனும் சில்லியோனும் ஓர்பால் ரூத்தை மறுமணம் செய்தார்கள். அந்த குடும்பம் 4 பேரிலிருந்து 6 பேராக மாறினது. காலம் கடக்க சில நாட்களிலே அந்த குடும்பத்தில் இருக்கிற 3 ஆண்மார்களும் இறந்து விட்டார்கள். எலிமெலேக் இறந்து விட்டார், ரூத்தினுடைய கணவர் இறந்து விட்டார், ஓர்பாலுடைய கணவரும் இறந்து விட்டார். 3 பேரும் விதவைகளானார்கள். அந்த நேரத்தில் முதல் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, ரூத் மறுபடியுமாக நான் பெத்லஹேமுக்கு, என்னுடைய இஸ்ரவேலுக்கு நான் செல்ல வேண்டும் என்று அவள் திரும்பி வரும்போது ரூத் அவளோடு கூட திரும்பி வருகிறாள். இந்த சந்தர்ப்பம் நமக்கு நன்றாக தெரியும். இருவரும் பெத்லஹேமுக்கு வந்த பிறகு ஆண்டவர் ரூத்துக்கு மறுமணமாக போவாசை தருகிறார். அவர்கள் மனம் முடித்து கர்த்தர் ஒரு சில நாட்களிலே அவளுக்கு பிள்ளையை கொடுத்து ஓபேத் என்ற ஒரு மகனை ரூத்துக்கும் போவாசுக்கும் கர்த்தர் கொடுத்த பிறகு அங்கிருந்த ஸ்திரீகள் எல்லாரும், அங்கே சுற்றி இருந்த எல்லா ஸ்திரீகளும் நகோமியிடம் வந்து சொன்னார்கள்,
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நாம் வாசித்தோம். ரூத் 4:14. இன்று உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Blessed be the name of the Lord. நன்றாக ஒரு காரியத்தை நான் இங்கு சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் ரூத் எதையெல்லாம் இழந்தார்களோ, நகோமி வாழ்க்கையில் எதை இழந்தாலோ கர்த்தர் மறுபடியுமாக கொடுத்தார். இஸ் த காட் ஆஃப் ரெஸ்டரேஷன். கர்த்தர் மறுபடியுமாக கொடுத்தார். அதை தான் சொல்லுகிறார், உனக்கு தயவு செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். God who showed favor for you, God who showed mercy for you. உனக்கு இரக்கமும் தயவும் செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை கடந்த ஆண்டிலே இழந்த காரியங்களை 2023ஆம் ஆண்டிலே கர்த்தர் நமக்கு மறுபடியுமாக கொடுத்திருப்பார். God might have restored all things that we were disappointed and dejected in life. ஏமாற்றங்கள் வந்திருக்கும். ஆண்டவர் இவர்களுக்கு மறுபடியுமாக கொடுத்தார். பெத்லெஹேமிலே இருந்த அநேக நிலங்கள், நகோமிக்கு இருந்த நிலங்களை கர்த்தர் மறுபடியுமாக கொடுத்தார். போவாஸ் மூலியமாக அவள் அதை சுதந்திரித்து கொண்டாள் என்று வாசிக்கிறோம். ரூத்திற்கு கணவனை கொடுத்து ஒரு சந்ததியை கர்த்தர் கொடுத்தார். ஆண்டவர் அந்த ஓபேத்தை கர்த்தர் கொடுத்து கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்தார். நான் என்ன உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் என்றால், ஆண்டவராகிய தேவன் நமக்கு இழந்த ஏமாற்றம் அடைந்த காரியங்களை இந்த வருஷத்திலே தந்திருக்கிறார். ஆமென். ஏன் ஏமாற்றோம், ஏன் இழந்தோம் என்றால், பிகாஸ் ஆஃப் செவரல் கரெக்ட் ராங் டெசிஷன்ஸ். தப்பான முடிவு எடுப்போம், அது சரியென்று யோசிப்போம், அது பிழைத்து போய்விடும். சில நேரத்தில் தவறான முடிவுகளால் வந்த விளைவுகளை கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். சில நேரத்தில் நம்முடைய மாம்சத்திலும் சில ஒரு ஸ்பீட் திங்கிங்கில் என்ன பண்ணிவிடுவோம், தவறான முடிவுகளை எடுத்து விடுவோம். ரூத்தினுடைய கணவர் தவறான முடிவு எடுத்து எங்கே போனார்? மோவாப் தேசத்துக்கு போனார். பெரிய இழப்பு அங்கு. முடிவு எடுத்தவர் மரித்து போய்விட்டார், குடும்பத்தை விட்டு போய்விட்டார். ஆனால் அந்த முடிவுக்கு ரிசல்ட்டாக இருக்கிற அந்த கஷ்டப்படுகிற குடும்பம் மறுபடியுமாக வந்தபொழுது ஆண்டவர் அந்த குடும்பத்தை நினைத்து அவளுக்கு தயவு செய்தார். தயவு என்றால் என்ன? ஆண்டவர், நான் அதுக்கு பாத்திரமில்லை, ஆனால் கர்த்தர் எனக்கு தருவதற்கு பேர் தான் தயவு. நம்ம தப்பு பண்ணி அநேக காரியங்களை அனுபவிக்கும் பொழுது அந்த தப்பை கர்த்தர் மன்னித்து அந்த தவறான முடிவுகளை கர்த்தர் அதை மேற்கொண்டு பார்த்து நம்மை ஆசீர்வதிப்பது தான் அவருடைய தயவு. எத்தனை பேர் இந்த வருஷத்தை தயவு பார்த்துருக்கீங்க? ஆமேன். கர்த்தர் எவ்வளோ தயவு செய்திருக்கிறார். தெரிந்தும் தெரியாமலும் நாம் அநேக காரியங்களை செய்தாலும் ஆண்டவர் நமக்கு இழந்ததை இந்த வருஷத்திலே தந்திருக்கிறார். கொஞ்சம் யோசித்து நாம் பார்க்க வேண்டும். எந்தெந்த காரியங்களை நான் இழந்திருக்கிறேன், எந்தெந்த காரியங்களை நான் இழந்து கர்த்தர் எனக்கு தந்தார். ரூத் நகோமியை பார்த்த அந்த ஸ்திரீகள் சொன்னார்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், praise be to God. மோசேயை பார்த்து ஜெத்ரோ சொன்னார், எகிப்திலிருந்து உங்களை மீட்ட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது நகோமியை பார்த்து அந்த ஸ்திரீகள் சொன்னார்கள், கர்த்தர் உனக்கு தயவு செய்தார், மறுபடியுமாக உனக்கு சுதந்திரவாளியாக உன்னை மாற்றினார். God restored everything back to you. மூன்றாவது கர்த்தருக்கு எதற்காக நாம் ஸ்தோத்திரிக்க வேண்டும்? எஸ்ராவின் புத்தகம், புக் ஆஃப் எஸ்ரா சாப்டர் 7 and verse 27. எஸ்ராவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம், எஸ்ரா 7:27. எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்தை அலங்கரிக்க இப்படிப்பட்ட யோசனையை ராஜாவின் இருதயத்தில் அருளி, ராஜாவுக்கும் அவருடைய மந்திரிமார்களுக்கும் ராஜாவின் கைக்குள்ள பலத்த எல்லா மகா பிரபுக்களுக்கும் முன்பாக எனக்கு தயவு கிடைக்க பண்ணின எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எஸ்ராவினுடைய வாயிலிருந்து வந்த ஒரு வார்த்தைகள். எதற்காக கர்த்தரை எஸ்ரா இங்கு ஸ்தோத்திரிக்கிறார் என்றால், God recommended his thing before the king. எஸ்ராவுக்காக கர்த்தர் பரிந்து பேசி ராஜா அவனுக்காக அழகாக
காரியங்களை வாய்க்க செய்கிறார். இந்த 7ஆம் அதிகாரத்திலே இந்த சரித்திரத்தை கொஞ்சம் நாம் தெரிந்து கொண்டால் இதை நன்றாக புரிந்து கொள்ளலாம். யார் இந்த எஸ்ரா? எஸ்ரா என்பவன் he was a scribe. அவன் ஆண்டவருக்கு சேவை செய்கிற ஒரு தலைவனாக இருந்தான். நமக்கு நன்றாக தெரியும், சாலமோன் ராஜாக்கு பிறகு இஸ்ரவேலுடைய ராஜ்யம் இரண்டாக உடைந்தது. யூதா என்றும் இஸ்ரவேல் என்றும் ரெண்டாக உடைந்தது. அதிலிருந்து பார்க்கும்பொழுது அநேக தீய ராஜாக்கள் நல்ல ராஜாக்கள் எழும்பி கடைசியில் என்ன ஆனதென்றால் பாபிலோனுக்கு இஸ்ரவேல் ஜனங்களை எருசலேமிலிருந்து கைதிகளாக கொண்டு போய்விட்டார்கள், சிறைப்பட்டவர்களாக கொண்டு போய்விட்டார்கள். they were taken as captives from Israel to Babylon. ஸோ பாபிலோனில் இருந்த அந்த சிறைப்பட்டவர்களில் இருந்தவங்க தான் தானியேல், எஸ்ரா, ஜெருபாபேல், நெகேமியா போன்றவர்கள். இவங்களெல்லாம் யார்? இஸ்ரவேலர்கள். ஒரு வெளியூர் ராஜா இவர்களை சிறைப்பட்டு கொண்டு போய்விட்டார். இவர்கள் எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? பாபிலோன் தேசத்திலே இஸ்ரவேலிலிருந்து தூரமாக இருக்கிறார்கள். அங்கே இருந்து கொண்டு அவங்க இருதயத்தில் எங்கள் நாட்டுக்கு மறுபடியும் செல்ல வேண்டும், எங்களுடைய இஸ்ரவேலுக்கு செல்ல வேண்டும் என்று அவர்கள் ஏங்கிக் கொண்டிருக்கும்பொழுது இஸ்ரவேலிலிருந்து செய்திகள் வருகிறது. என்ன செய்தி என்றால், கர்த்தருடைய தேவாலயத்தை அழித்து விடுகிறார்கள். அந்த எருசலேமினுடைய மதில்கள் எல்லாம் பழுது பார்க்கப்பட வேண்டும், அதை எரித்திருக்கிறார்கள். They destroyed part of the temple, they destroyed the part of the wall of Jerusalem. ஆகவே அந்த ரெமனன்ட் என்று சொல்வார்கள், மீதம் இருக்கிற ஜனங்கள் எங்கே இருந்தார்கள்? பாபிலோனில் இருக்கும்பொழுது நாங்கள் போய் ஆலயத்தை பார்க்க வேண்டும், நாங்கள் போய் மதில்களை கட்ட வேண்டும் என்று இந்த தலைவர்கள் ஏங்கிக் கொண்டிருந்தார்கள். இது சாத்தியமாகிற காரியம் அல்ல. மறுபடியும் இஸ்ரவேலுக்கு ஒரு ராஜா, அந்நிய ராஜா எங்களை விடுவாரா? இந்த இடத்துல பார்க்கும்பொழுது எஸ்ரா இரண்டாவது முறையாக ஒரு கூட்டத்தை கூட்டிக் கொண்டு போக ஆசைப்படுகிறார். முதல் முறையாக சென்று அந்த ஆலயத்தெல்லாம் பழுது பார்த்து விட்டு வந்து விட்டார். இரண்டாவது முறையாக சென்று அநேக தேவைகள் அங்கே உண்டு என்று போக வேண்டும் என்று அவர் இருதயத்தில் இருக்கும் பொழுது பெர்ஷியா ராஜாவாகிய அர்டசக்ஷஸ் ராஜாவை குறித்து இந்த 7ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். 12ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்தால் அந்த ராஜாவை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ளலாம். நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், ஆண்டவர் எஸ்ராவுக்கு என்ன செய்தார் என்றால், God recommended his thing to the king so that the king allowed him to go. அந்த ராஜா எஸ்ராவை அனுமதிக்கும்படியாக ஆண்டவர் அவருக்கு சிபாரிசு செய்தார். ஆமென். இந்த வருஷம் எத்தனை பேருக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணாருன்னு உங்களுக்கே தெரியாது. எவ்வளோ இடத்துல கர்த்தர் நமக்காக பேசி காரியங்களை வாய்க்க செய்தார். வாசிக்கிறேன். எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எஸ்ரா 7:12. ராஜாதி ராஜாவாகிய அர்தசஷ்டா பரலோகத்தின் தேவனுடைய நியாய பிரமாணத்தை போதிக்கிற உத்தம வேத பாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனுக்கு பூரண சமாதானம் உண்டாவதாக வாழ்த்தி எழுதுகிறது என்னவென்றால், என்ன எழுதுறாரு? ரெக்கமெண்டேஷன் லெட்டர். எத்தனை பேருக்கு இந்த வருஷம் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கிடைச்சிருக்கோன்னு தெரியல. ஆண்டவர் பாருங்க, த கிங் வாஸ் ரைட்டிங் அ லெட்டர் டு தி அதர் கிங். இவங்க பாருங்க, இவங்க பாபிலோன்லேருந்து இஸ்ரேலுக்கு போனோன்னா நிறைய பாயிண்ட் ஆஃப் செக்ஸை தாண்டி போனோம். அங்கங்கே பரிசோதனை, இவங்க யாருன்னு செக் பண்ணுவாங்க. they had recommendation letter of the king. அந்த அர்தசஷ்டா ராஜாவுடைய லெட்டர் வச்சுருந்தாங்க. அந்த லெட்டரில் அவர் எழுதுறது தான் 13ஆம் வசனத்திலிருந்து verse 13 to verse 26 அப்படியே லெட்டர். அந்த லெட்டரை நமக்கு இங்கே கொடுத்திருக்கிறார்கள். இந்த கடிதாசியை வாங்கி கொண்டு தான் எஸ்ரா சொல்லுகிறார், இப்படிப்பட்ட ராஜாவை எங்களுக்கு கொடுத்த தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஆலயத்தை போய் அலங்கரிக்க வேண்டும், நான் போய் ஆலயத்தை கட்ட வேண்டும். எனக்கு இந்த ராஜா என்னெல்லாம் கொடுத்தாருன்னு நீங்கள் வாசித்தீங்கன்னா நமக்கு நேரம் இல்லை. verse 12 to verse 26, 12லேருந்து 26 வாசித்தீங்கன்னா, the king gave him authorization. அவருக்கு எல்லா விதமான உரிமையும் கொடுத்தார்.
நீ வழியிலே செல்லும்பொழுது உனக்கு என்ன வேண்டுமானாலும் நீ வாங்கிக் கொள்ளலாம் என்று அந்த லெட்டரில் ஆத்தரைசேஷனை கொடுக்கிறார். ரெண்டாவதாக இதை வாசிக்கும்போது he gave him liberation. நீ விடுதலையோடு கூட போ எஸ்ராவே, நீ தாராளமாக நீ போய் அந்த ஆலயத்தை நீ கட்டி கொண்டு வரலாம். The king also gave him compensation. அவனுக்குரிய சம்பளத்தையும் ராஜா தருகிறார். எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம் பாருங்கள். எல்லா வசதிகளையும் இவனுக்கு கொடுத்து கர்த்தர் இவனை அனுப்பினார். இந்த வருஷத்தில் எத்தனை தடவை கர்த்தர் தயவை நமக்கு கொடுத்தார், எத்தனை நேரத்தில் கர்த்தர் நமக்காக பேசினார். இந்த காரியம் நடக்குமா என்று யோசிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்காக அந்த அத்தாரிட்டிஸ், அந்த அதிகாரியோட இருதயத்தில் பேசி நமக்காக காரியத்தை செய்தார். இப்படிப்பட்ட தேவனுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று நாம் செலுத்த வேண்டும். The Lord who recommends for me, எனக்காக பரிந்து பேசும் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை மீட்டெடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு மறுபடியும் இழந்ததை கொடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவதாக எனக்காக சிபாரிசு செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான்காவதாக 1 சாமுவேலின் புத்தகம் 25ஆம் அதிகாரம், 1 Samuel chapter 25. 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம், 1 Samuel 25 32ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 25:32. அப்பொழுது தாவீது அபிகாயிலை நோக்கி, உன்னை இன்றைய தினம் என்னை சந்திக்க அனுப்பின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், blessed be the Lord. இந்த வார்த்தையை சொல்வது தாவீது. தாவீது யாரை பார்த்து சொல்லுகிறார்? அபிகேலை பார்த்து சொல்லுகிறார். யார் இந்த அபிகேல்? இந்த சரித்திரத்தை இந்த 25ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தால், நாபால் என்ற ஒரு மனிதன் இருந்தான். இந்த நாபால் பாருங்கள், கொஞ்சம் வித்தியாசமான ஆளாக இருந்தான். இவரை குறித்து நீங்கள் வாசிக்கலாம். சந்தர்ப்பத்தை மாத்திரம் உங்களுக்கு சொல்லுகிறேன். நாபாலுடைய மனைவி தான் அபிகைல். வேற விதத்தை சொல்லப்போனால் நாபால் வாஸ் an eccentric man, weird man சொல்லுவாங்க. எந்த நேரத்தில் என்ன செய்வார்னு தெரியாது. அதுதான் நாபால். ஒரு காலத்திலே தாவீதும் அவனுடைய சில மனிதர்களும் சவுலுக்கு பயந்து ஒளிந்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் நாபாலுடைய அவனுடைய ஃபீல்டு, அவனுடைய ஆடுகள் எல்லாம் தாவீதும் அவனுடைய சகோதரர்களும் பாதுகாத்தார்கள். தாவீதுக்கு ஒரு உதவி தேவைன்னும் போது தாவீது தன்னுடைய சகோதரர்கள் ஆட்களை அனுப்பி நாமாலிடம் சென்று கொஞ்சம் உதவி வேணும் என்று கேள் என்று அனுப்புகிறார். அப்பொழுது இவங்கெல்லாம் அவர்கிட்ட வந்து பேசுகிறாங்க. என்னுடைய எஜமானாகிய தாவீது வனாந்தரத்தில் இருக்கிறாள், கொஞ்சம் தாவீதுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று தாவீதுடைய வாலிபரை போய் கேட்கிறார்கள். கேட்கும்பொழுது நாபால் என்ன சொல்லுகிறார்? Who is David? யார்ப்பா அந்த தாவீது? பாருங்க 10ஆம் வசனம். நாபால் தாவீதின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரமாக, தாவீது என்பவன் யார்? நமக்கு நன்றாக உதவி செய்தவரிடத்துல ஒருவரை அனுப்பி உதவி கேட்கும் போது அங்கே யாரா அவன் அப்படின்னு கேட்டால் எவ்வளோ கோவம் வரும். இவங்க பாருங்க அப்படியே வந்து தாவீதிட்ட சொல்லிட்டாங்க. இந்த வாலிபர் வந்து தாவீதிடம் என்ன சொல்லுகிறார்கள்? உம்மை யார் என்று அவர்கள் கேட்கிறார்கள், இவ்வளோ உதவி செய்திருக்கிறோம். உடனே தாவீது என்ன செய்தார்? கொஞ்சம் தேவனுடைய மனிதனிலிருந்து மனுஷனுடைய மனிதனாக மாறி என்ன சொன்னார்? எல்லாம் பட்டயத்தை எடுங்கடா. 13ஆம் வசனம். அப்பொழுது தாவீது தன் மனுஷனை பார்த்து, நீங்கள் அவரவர் பட்டயத்தை, எல்லாம் கத்தி எடுங்க, பட்டயத்தை எடுங்கள். அவரவர் தங்கள் பட்டயத்தை கட்டி கொண்டார்கள். தாவீதும் பட்டயத்தை கட்டி கொண்டான். 400 பேரை கூட்டிகிட்டு போகிறான். இப்போ யார்? நாபால் ஃபினிஷ். நாபால் முடிஞ்சது அவர் கதை. தாவீது பெரிய யுத்த வீரன். அந்த நேரத்தில் இந்த செய்தி யாருக்கு வருதுன்னா அபிகேலுக்கு வருகிறது. நிறைய பேரை காப்பாறுது மனைவிமார் தான். அபிகேல் உடனே என்ன பண்ணுறான்? ஐயோ நம்ம ஆள் கொஞ்சம் ஒழுங்காக பேச தெரியாது. பாருங்கள் 18ஆம் வசனம். அபிகாயில் தீவிரமாய் 200 அப்பங்கள் 2 துருத்தி திராட்சரசத்தையும் சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடுகளையும் 5 படி வறுத்த பயிறு, இப்போ ஒரே லிஸ்ட்டு நேராக போகிறது. இதெல்லாம் எடுத்துட்டு ஒரு கழுதையின் மேல் ஏறி நேராக தாவீதை பார்க்க போகிறாள். யார்? அபிகேல்.
அபிகேல் நேராக தாவீதை பார்த்து தன்னுடைய கழுதையிலிருந்து பேசல, கழுதையை விட்டு இறங்குகிறாள். இறங்கி ஆண்டவனே என்று 18 தடவை வருது. ஆண்டவனே, லார்ட், ஆண்டவனே, கர்த்தர் என்று தாவீதை மிக தாழ்மையோடு கூட தாவீதோடு பேசி நாபாலுக்காக என்ன செய்கிறாள்? மன்னிப்பு கேட்கிறாள். இப்போ தாவீது எப்படி இருக்கிறார்? 400 பேரோட கையில் கத்தி, 400 பேர் ஒரு நாபாலுக்கு ஒன்றுமே கிடையாது. இதெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கார் தாவீது. அதாவது கோபம் ஹைட்டில் இருக்கு. யாருக்கு? தாவீதுக்கு. வெரி ஆங்கிரி, மிகவும் கோபம் உள்ளவனாக இருக்கிறான். அங்கு போய் என்ன செய்வான்னு தெரியாது தாவீது. அந்த நேரத்தில் அபிகேல் பேசின பொழுது 32ஆம் வசனம் பாருங்கள், வாசிக்கிறேன். அதை தான் நான் வாசித்தேன். அபிகேலை நோக்கி, உன்னை இன்றைய தினம் என்னை சந்திக்க அனுப்பின இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருக்கு நீ சொல்லிய யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக. நாம் இரத்தம் சிந்த வராதபடிக்கும் என் கையை பழி வாங்காதபடிக்கும் நீ இன்றைய தினம் எனக்கு தடை பண்ணினபடியால் நீயும், அன்றைக்கு அவள் வரவில்லை என்றால் அன்றைக்கு வேற காரியம் நடந்திருக்கும். அப்படி என்றால் என்ன? சில நேரத்தில் கர்த்தர் நம்மை சுத்திகரிக்கிறார், நம்மை சீர்படுத்துகிறார். God reforms us through many people. அநேகரை கொண்டு நம்மை சீர்திருத்தி 2023ஆம் ஆண்டிலே கொஞ்சம் யோசித்து பாருங்கள், எத்தனை முறை கோவப்பட்டிருப்போம்? என்னவே முடியாது பாஸ்டர். அதெல்லாம் வருஷம் இல்லை, ஒரு நாளைக்கு எத்தனை தடவை கோவப்படுறோம்? அது நேச்சுரல் இல்லையா? அப்போது அநேக முறை நாம் கோவப்பட்டு விபரீதங்கள் செய்திருப்போம். கர்த்தர் நம்மை காத்தார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமேன். சில நேரத்தில் ரஷ் ஆஃப் பிளட், தாவீதுக்கு அப்படி தான் இருந்தது. கர்த்தர் அவனை பாதுகாத்தார். எதுக்கெல்லாம் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறான் பாருங்க. இன்றைய தினம் நீ வரவில்லை என்றால் நான் ரத்தம் சிந்திருப்பேன், அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் என்னை சீர்திருத்தினார், இந்த பாவத்திலே விடாதபடி கர்த்தர் என்னை பாதுகாத்து கொண்டார். கடைசியாக 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 56ஆம் வசனம். 1 Kings chapter 8. 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 56ஆம் வசனம். 1 Kings 8:56. தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடியெல்லாம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய தாசனாகிய மோசேயை கொண்டு சொன்ன அவருடைய நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையானாலும் தவறி போகவில்லை. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இது சாலமோன் தேவ ஆலயத்திலே ஜெபிக்கும் பொழுது சொன்ன வார்த்தைகள். அவர் சொல்லுகிறார், இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Thanks be unto God. Blessed be the name of the Lord who gave us rest. இதை நான் God who refreshes என்று சொல்லுகிறேன். புத்துணர்ச்சியை அந்த தேசத்திலே தந்த தேவன். அருமையான தேவனுடைய ஆலயத்தை அவர் கட்டிய பிறகு சாலமோன் கர்த்தரை பார்த்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். அப்போ தான் ஜெபித்து முடித்து எழும்புகிறார். 54ஆம் வசனம் பாருங்கள். சாலமோன் கர்த்தரை நோக்கி இந்த ஜெபத்தையும் வேண்டுதலையும் எல்லாம் செய்து முடித்த பின்பு, அவர் ஜெபித்த பிறகு கர்த்தருடைய பலிபீடத்திற்கு முன்பாக தன் கைகள் வானத்திற்கு நேராக விரித்து முழங்கால் படியிட்டிருந்ததை விட்டு எழுந்து நின்று கொண்டு இஸ்ரவேல் சபையார் எல்லாரையும் ஆசீர்வதித்து உரத்த சத்தத்தோடு சொன்னது என்னவென்றால், தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடியெல்லாம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது எதற்கு ஸ்தோத்திரம் என்றால், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றினதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமேன். நான் நினைக்கிறேன் இந்த வருஷத்தில் ஒவ்வொரு மாதமும் முதல் நாளிலே கர்த்தர் நம்முடைய சபைக்கு வாக்குத்தத்தத்தை தருகிறார். உங்களுக்கு எல்லாரும் அதை கேட்டிருப்பீங்க. அந்த வாக்குத்தத்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றின தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஒரு சிலர் அதை நன்றாக தெரியும், ஒரு சிலர் இந்த வாக்குத்தத்தங்களை நீங்கள் பற்றி கொள்கிறீர்களா என்று எனக்கு தெரியாது. அவருடைய வசனத்தை வாக்குத்தத்தை ஒவ்வொரு நாளும் நிறைய வாக்குத்தத்தங்கள் இருக்கின்றன. எல்லா வாக்குத்தத்தங்களும் நமக்கு தான்.
சாலமோன் சொல்கிறார் பாருங்க, அவர் மோசேக்கும் என்னுடைய தகப்பனாகிய தாவீதுக்கும் அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை கர்த்தர் எல்லாவற்றையும் நிறைவேற்றினவருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு சொன்ன ஆண்டவரே, இந்த வருஷம் முழுவதும் காட்ஸ் ப்ராமிசஸ், கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள், இந்த வாக்குத்தத்தத்தை தருகிறவர் கர்த்தர். ஆகவே அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஆமேன். 5 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்ற வசனங்களை இந்த காலையிலே நாம் பார்த்தோம். முதலாவதாக மோசேயினுடைய மாமன் சொன்னார், எகிப்திலிருந்து உங்களை விடுவித்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நகோமிக்கு இழந்ததை கொடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படியாக எஸ்ராவை அனுப்பின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கோபத்திலிருந்து விடுதலையாக்கி தாவீதை ஆசீர்வதித்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாலமோன் அவருடைய வாழ்க்கையிலே தேவாலயத்தை கட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று அவர் ஏறெடுத்தார். கண்களை நாம் மூடுவோம். இந்த நாளிலே வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டது. பிரதர், சிஸ்டர், இன்றைக்கு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தோடு கர்த்தருடைய ஆலயத்திற்கு கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இன்றைக்கு நம்ம என்ன சொல்லணும்? இந்த 5 பேர் சொன்னது போல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இஸ்ரவேலின் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுவோமா? Blessed be the name of the Lord. எல்லாம் வாய்த்தன்னு சொல்லுவோமா? Blessed be the name of the Lord. சொல்லுங்க, Blessed be the name of the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் சின்ன பிள்ளைங்க பெரியவங்க எல்லாம் சொல்லுவீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் தேவனாய் இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya, hallelujah, hallelujah. Blessed be the name of the Lord. He is worthy to be praised and adored. So we lift up holy hands in one accord, singing, blessed be the name. Blessed be the name of the Lord. Blessed be the name of the Lord. He is worthy to be praised and adored. So we lift up holy hands in one accord, singing, blessed be the name. Blessed be the name of the Lord. Blessed be the name of the Lord. He is worthy to be praised and adored. So we lift up holy hands in one accord, singing, blessed be the name. Blessed be the name. Blessed be the name of the Lord. Blessed be the name of the Lord. Blessed be the name of the Lord. He is worthy to be praised and adored. So we lift up holy hands in one accord, singing, blessed be the name. Blessed be the name. Blessed be the name of the Lord. அன்பின் பிதாவே, இந்த காலை ஆராதனைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, ஒரு நாளும் நாங்கள் நன்றியற்றவர்களாக இருக்காமல் நன்றி உள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். நீர்தான் இந்த ஆசீர்வாதத்தை செய்தீர் என்ற உள் உணர்வை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் நிற்கிற நிலைமை, எங்களுக்கு கொடுத்திருக்கிற பெயர், எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம், எங்களுக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகள், எங்களுக்கு கொடுத்திருக்கிற குடும்பம்,
எங்களுக்கு கொடுத்திருக்கிற வேலை, எங்களுக்கு கொடுத்திருக்கிற சபை, எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நீர் தந்தது என்று கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம். வேதத்தில் இருந்த பரிசுத்தவான்களே அப்படி சொல்லும் பொழுது நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே. தாவீதே அப்படி சொல்லும் பொழுது, மோசே அப்படி சொல்லும் பொழுது, வேத புத்தகத்திலே ராஜாக்கள் அதை சொல்லும் பொழுது நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே. சொல்லாமல் கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய இரக்கம், கர்த்தருடைய தயவுதான் இதை செய்தது. என்னை ஆசீர்வதித்தது, என் குடும்பத்தை ஆசீர்வதித்தது, என் பிள்ளைகளை ஆசீர்வதித்தது என்பதை ஒரு நாளும் நாங்கள் எங்களுக்கு மகிமை எடுத்துக்கொள்ளாமல் கர்த்தருக்கு ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்க கிருபை தார். எப்பொழுதும் நாங்கள் நன்றி உள்ள இருதயத்தோடு, எப்பொழுதும் கர்த்தரை நினைத்து, எப்பொழுதும் கர்த்தரை எங்களுடைய வாழ்க்கையிலே மையமாக வைத்து, help us to keep you always in the center, Lord, not in the periphery, Lord. கர்த்தரை ஓரத்திலே வைக்காமல் கர்த்தரை மத்தியிலே வைத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ கிருபை தார். எங்கள் தேவனை தேட நீர் கொடுத்த வாஞ்சைக்காக ஸ்தோத்திரம். எங்கள் தேவனை எங்களுக்கு முன்பாக நிறுத்த எங்களுக்கு கொடுத்த ஞானத்திற்காக ஸ்தோத்திரம். நீர்தான் தேவன் என்பதை அறிந்து கொள்கிற ஒரு கிருபையை கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வந்தவர்களை நீர் ஆசீர்வதியும். இந்த வருஷத்தை சந்தோஷத்தோடும், ஒருவேளை கர்த்தாவே துக்கத்திலும் கண்ணீரிலும் அவர்கள் இருக்கலாம், ஆனால் தேவன் உண்மை உள்ளவர். கர்த்தருடைய வாழ்க்கையை நீர் மாற்றி போட வல்லவராய் இருக்கிறீர். ஒருவேளை இன்னைக்கு கஷ்டத்தோடும், ஒருவேளை அநேகர் கடன்ல இருக்கலாம், ஒருவேளை பண கஷ்டத்தில் இருக்கலாம். கர்த்தாவே, கர்த்தரை நோக்கி வேண்டுகிறவர்களை ஒரு நாளும் நீ கைவிடாத தேவன். இந்த இடத்திலிருந்து போகும்போது பூரண சமாதானம், பூரண சந்தோஷத்தை இருதயத்தில் எங்களுக்கு தந்து அனுப்பும் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு நன்றி. இன்றைக்கு மாலையில் இருக்கிற ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்மோடும் நம் குடும்பத்தாரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.